மக்களில் இருந்து வந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை கூட நீங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நபருக்காக மிரட்டுகின்ற வேலைகள் அடக்குகின்ற வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு செலிபிரிட்டி பலம் பிஆர் பலம் அந்த பணத்தை வச்சு அடிக்கிறது மிரட்டுறது அப்படியான விடயங்களை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். போன சீசன் மாயா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய சப்போர்ட் தான் இருந்துச்சே தவிர பிஆர் டீம் எல்லாம் அவங்க பெருசா வைக்கல. சரியா? ஏன்னா மக்கள் அந்த பொய்யான விண்பத்தை அவங்களால கிரியேட் பண்ண முடியல. ஆனா இங்க சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் உயர் பதவியில இருக்கிறவங்க, அதாவது மீடியால பத்திரிகைகள்ல அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ பண்ற அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு 95% பேர் விலைக்கு வாங்கியாச்சு. அப்படி பயங்கரமான ஒரு பிஆர் டீம் காசை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்குறது, காசை வச்சு அடிக்கிறது, காசை வச்சு மிரட்டுறது அப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் அவங்கள பத்தி யாரு உண்மையா சொல்றாங்களோ அந்த நபர்களுடைய லைஃபே கேள்விக்குறியாக்குற மாதிரி அவங்கள பற்றி பொய்யான விடயங்களை பரப்புறது அப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யா மோதல், அது என்ன விடயம் வச்சு செய்ய இருக்கின்றார் விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை அப்படியான விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது சாச்சனா அவர்கள் இந்த போலி சௌந்தர்யாவுக்கும் போலி ஜாக்லினுக்கும் படிப்பித்த பாடம். அதுல சாச்சனா அவர்கள் இந்த சௌந்தர்யாவுக்கு படிப்பித்த பாடத்தை இதுல பார்க்கலாம். ஜாக்லின் விடயம் அடுத்த வீடியோல வரும். சரிங்களா? அடுத்தது இந்த படிப்பு விடயம் சம்பந்தமாக பல படித்தவர்கள் இந்த சௌந்தர்யாவுக்கு பாடம் படிப்பித்திருக்கார்கள். அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முடிந்த வரைக்கும் பல மக்களோட ஷேர் பண்ணுங்க, பல குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வன் ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய 2 எபிசோடுமே அவர் எந்தவித பக்க சார்பும் இல்லாம அப்படியெல்லாம் கொண்டு போய் கொண்டிருந்தாரு. ஆனா இந்த போலி சௌந்தர்யாவை பல இடங்கள்ல கேள்வி கேட்டாரு. அந்த அம்மா அவர்கிட்டயே அவ்வளவு தூரம் திமிரா நடந்துக்குச்சு. அதுக்கப்புறம் வருகின்ற பல தகவல்கள் ஒரு பெரிய மீடியா நண்பரோட பத்திரிகை நண்பரோட இன்று பேசினா அப்ப அவங்க சொன்னாங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு அழுத்தம் போனது. சோ இந்த நபரை விட்டுட்டு நீங்க எப்படி போங்க, அதாவது இப்ப கேட்காதீங்க சார், இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்பயே நீங்க கேட்டுட்டீங்கன்னா அவங்க இந்த ஷோவை இப்படி கொண்டு போயிடாது, அதனால கொஞ்சம் விட்டு பிடிங்க சார் அப்படின்ற மாதிரி அவரது செய்கைகள் தடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதாகவும் உண்மையா வருகின்ற தகவல். சரிங்களா? அதனால்தான் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்க பல கேள்விகள் இருந்தும் முக்கியமா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேரையும் கடந்து போனதாக எனக்கு சோர்ஸ் தாரவங்க சொன்ன உறுதியான தகவல். சரிங்களா? ஆனா இந்த வாரம் கண்டிப்பா சௌந்தர்யாவோட அராஜகம், சரிங்களா, அந்த திமிரோட உச்சம். இன்னைக்கு கூட அருண் அவர்கள் இவங்க விதிமீறிட்டாங்க ஜாக்லின். அப்ப கூட இருக்கிறவங்க தான் டாஸ்க் பண்ணணும். இந்த அம்மா அதான் ரூல்ஸ், இந்த வாரத்துக்கான ரூல்ஸ், பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ். அப்ப அருண் அவர்கள் சொல்லியும் இந்த அம்மா டாஸ்க்கும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு பல எக்கச்சக்கமா திமிரா பேசியிருக்காங்க. சோ இந்த வாரம் ஃபுல்லாவே இவங்க ராயனை விதிமுறை சொன்னது, கோட்டுக்கங்கால பக்கம் போக சொன்னது, சாச்சனா அவர்களை மிரட்டினது, சாச்சனாவை பத்தி பொய்கள் சொன்னது ராயன் கிட்ட. அதுக்கப்புறம் ராணவ் அவர்கள் அவ்வளவு தூரம் நோமினேஷன் அசிங்கப்படுத்தினது, அந்த டாஸ்க்ல அசிங்கப்படுத்தினது, வன்மத்தை கொட்டினது அப்படின்னு எக்கச்சக்கமான விடயங்கள் இவங்க பாக்குறவங்களோட மக்களோட மனதை நோகடிக்கிற மாதிரியும் முகத்தை சொலிக்கிற வைக்கிற மாதிரியும் இந்த அம்மா பண்ணிருக்காங்க. இது வளர்ற குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள். குடும்பங்களா பார்க்க முடியல இவங்களுடைய செய்கைகளால. அதனால பல மக்கள் தனிப்பட்ட ரீதியிலேயே மக்கள் செல்வனை பேசியிருக்காங்க. அப்பதான் அவர் சில தகவல்கள் சொல்லியிருக்கார்கள். நான் கேட்க இருந்தேன், இப்ப வேணாம், கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னபடியால் தான் நான் கடந்து போய் கொண்டிருக்கேன். நல்லா பண்றவங்களை, நேர்மையா பண்றவங்களை அடிச்சா, அவங்களை கேள்வி கேட்டா, அவரை யாரை மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா முத்துக்குமரன், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி அராயம் பண்றவங்களை ஆரம்பத்தில் தட்டிட்டோம்னா அங்கால கொஞ்சம் ஷோ கொண்டு போக முடியாம இருக்கும். அதனால விட்டு போங்க அப்படின்றபடியாத்தான் விஜய் சேதுபதி அவர்களுடைய கோஸ்டிங்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டது 3வது 4வது 5வது வீக்ல. சரிங்களா? அப்ப மக்கள் செல்வன் கேட்கத்தான் இருந்தாரு. அவரை கேட்க விடாம இந்த சௌந்தர்யாவோட அதிகார பலம் தான் தடுத்து வச்சிருக்கு மக்கள் செல்வனுக்கு இந்த நிலையா. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாரம் கண்டிப்பா பல கேள்விகள் மக்கள் செல்வன் பிஆர் சௌந்தர்யாவை, போலி சௌந்தர்யாவை வச்சு செய்வார்ன்றது வருகின்ற தகவல். சரிங்களா? அதற்கு தான் வெயிட்டிங்கே. சோ மக்கள் செல்வனுடைய இப்படி மோதுறாங்களே, இப்ப எவ்வளவு பெரிய பணக்கார திமிர்ல, அதிகார திமிர்ல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க மக்களை. இப்படியான நபர்கள் நான் இப்படியான ஷோ, அந்த வாட்ச்மேனோட அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்க கூட விடக்கூடாது. அப்ப இவங்களெல்லாம் பிக் பாஸ்க்குள்ள வந்தா நான் சொன்னான். சோ ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா அவர்கள் இந்த சௌந்தர்யாவுக்கு படிப்பித்த பாடம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்களை பற்றி பொய்யான விடயங்களையும் ஒரு நெகட்டிவிட்டியையும் பரப்பி கொண்டிருக்க கூட்டம் அப்படின்னா ஒன்னு சௌந்தர்யானது, இன்னொன்னு ஜாக்லினோடது. சரிங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் 2 காரணம் இருக்கு. இதற்கு முதல் போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன்.
ஒன்னு வந்து 20 வயசுலயே அவங்க நடித்த படம் மாம்பெரும் வெற்றி அடைஞ்சிட்டு, அப்ப இனி பிக் பாஸ்ல நல்ல பேர் எடுத்துட்டாங்கன்னா ஹீரோயினா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப ஒருத்தர் நல்லா இருந்தாலே அவனை பிடிக்காத ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் இல்ல, அப்ப அந்த கூட்டம் வந்து வைத்தறிச்சல்ல பண்ற விடயம். இன்னொன்னு வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு சாட்சனாவா வந்து சின்ன பொண்ணு, அப்ப அந்த பொண்ணே ஒரு ஹீரோயின் நடிகை அப்படின்ற இருக்கக்குள்ள இந்த அம்மாவுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்னும் நல்லா இருந்தா தெரியுமா உனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சௌந்தர்யா. சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த சாட்சனா படிப்பிச்ச பாடம் நேத்தே ஒரு செருப்படி விட்டுட்டாங்க. இந்த சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அடுத்தவங்க சாப்பாடை திருடி தின்றது, விதிமீறல். அடுத்தவங்களுடைய பண்ணை சாப்பிட்டது, பட்டரை சாப்பிட்டது, அப்புறம் ஃப்ரூட்ஸை ஒளிச்சு வச்சு சாப்பிட்டது, பாயாசத்தை எடுத்து சாப்பிட்டது அடுத்தவங்களுக்கு இல்லாம. சரியா? அப்ப அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாம, அடுத்தவங்களோட வயிற்றை பற்றி கவலைப்படாம, ஈவன் பிக் பாஸ் கொடுத்த சாப்பாடு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கூட இந்த அம்மா எடுத்து சாப்பிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் சாட்சியா எடுக்கிறாங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்றதான் கேமு. அப்ப இந்த ஜாக்லின், சௌந்தர்யா, ஆனந்தி எல்லாம் அடுத்தவங்க எப்படி நொந்து போனாலும் பரவாயில்ல, நாங்க எப்படியாவது அந்த 50 லட்சத்தை அடிச்சிடும் பண்ணிக்குள்ள இந்த பொண்ணு முந்த நாள் வந்து ஆண்களுக்கு அடுத்த நாளும் 2 நாட்களும் சாப்பிட எதுவுமே இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, கேர்ள்ஸுக்கு அதிகமா அரசியல் இருக்கு என்ன போட்டு கொஞ்சத்தை எடுத்து பாய்ஸுக்கு வந்து வைக்கிறாங்க, யாருக்குமே தெரியாம. இந்த மனசு, இந்த ஒரு தகுதி, இந்த தகுதியே சாட்சனா எங்கேயோ கொண்டு போயிட்டு இதுல ஒரு சட்டு கூட அந்த சௌந்தர்யா கிட்ட இல்ல அப்படி என்பது சாட்சனா அவர்கள் தன்னுடைய குணத்தின் மூலம் இந்த சௌந்தர்யாவுக்கு படிப்பித்த பாடம். இன்னொன்னு, சாட்சனா சில இதுகள் வந்து குறை சொல்லுதுகள், அதுகள் எல்லாம் யாரோட சப்போர்ட் ஆகுதுன்னா இந்த சௌந்தர்யா ஜாக்லினோட தான். இந்த சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்னத்தை பண்ணிச்சு, திமிரோட உச்சம், அடுத்தவங்களை மதிக்கிறே இல்ல, பிக் பாஸை மதிக்கிறே இல்ல, பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கிறே இல்ல, அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும்ன்ற பழக்கம் இல்ல, நட்புக்கு உண்மையா இல்ல, பாடி ஷேமிங் பண்றது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் விஷாலு இவங்க இந்த காதலுக்கு ட்ரை பண்ணாங்க, எடுபட இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி, நல்லா இருந்த ஜெஃப்ரியை கெடுக்க ட்ரை பண்ண இவங்க தான், ஜெஃப்ரி இவங்க அப்படின்ற அந்த காதல் நாடகம் மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்ப ராயன் கூட சேர்ந்து கேவலமா பண்ற விடயங்கள், இனி இன்னொருத்த மைக்கார்டு வந்து அப்படி அவங்களோட. சோ இந்த சௌந்தர்யா பண்ற எல்லாமே, அப்புறம் டாஸ்க் கொடுத்தா உருப்படியா பண்ண தெரியாது, பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, ஆள் மாறாட்ட டாஸ்க்ல ஒருத்தரை பத்தி நடிக்க சொன்னா வன்மத்தை வந்து கொட்டி தீக்கிறது, சுனிதாவை போல நடி என்று சொன்னா இவங்களை மாதிரியே நடிச்சது அப்படின்னு சௌந்தர்யா பண்ண 99% இந்த பிக் பாஸ் ஷோல அவங்க பண்ணபடியும் பார்க்குற வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் தேவையில்லாத ஒரு குப்பை. சரியா? அப்ப சௌந்தர்யா பண்ண எல்லாமே குப்பைக்கு போக வேண்டியது. ஆனா சாட்சனா நிறைய நல்லபடியங்கள் பண்ணிருக்காங்க. அவங்க யாரையுமே மரியாதை இல்லாம பேசல, முகத்துக்கு நேர அண்ணா அண்ணா அப்புக்காக அப்படின்னா சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் கேவலமா பாடி ஷேமிங் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற இதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு கேர் பண்ற இதா இருக்கட்டும், சாட்சனா கிட்ட இருக்க அந்த நல்ல பண்புகள் ஒரு துளி கூட இந்த சௌந்தர்யா கிட்ட இல்ல. இதுவே சாட்சனா அவர்கள் தன்னுடைய குணத்தின் மூலம் இந்த போலி சௌந்தர்யாவுக்கு படிப்பித்த ஒரு தரமான ஒரு பாடம். சரிங்களா? இது ஒரு விடயம் மக்களே. அடுத்தது வந்து இந்த படிப்பு விடயம், இந்த சத்யா வெர்சஸ் சௌந்தர்யா அப்படின்னு போன வாரம் வந்துச்சுல, அதுல கூட மக்கள் செல்வன் அவர்கள் இந்த PR சௌந்தர்யாவுக்கு அதில் தான் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அதுல இப்ப பல படித்தவர்கள் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, நம்ம படிச்சு ஒரு டிகிரி எடுக்கிறோம் அப்படின்னுக்குள்ள நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒன்று வரும். சரியா? இந்த ரவுடி பொம்பளைகள் மாதிரி சில அசிங்கமான முறைகள்ல தரையில உட்காரைக்குள்ள அந்த படிப்பு, அந்த அறிவு நமக்குள்ள வரும். சரி, அது படிப்பு மட்டுமில்ல, சில வளர்ப்புகளையும் இருக்கு. நம்ம வந்து இப்படி பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் தமிழுக்கு வந்த பல மக்களோட நல்ல பேர் எடுத்த இந்த டாப் 5ல வந்த யாருமே இப்படி கேவலமான அசிங்கங்களை வந்து பண்ணல. முக்கியமா பெண்கள்ல யாருமே வந்து பண்ணல. அப்ப அப்படி இருக்கக்குள்ள பல படித்தவர்களை சொல்றாங்க, படிப்புன்றது ஒரு பண்பாட்டோட ஒரு அடிப்படை ஒண்ணு. அப்ப நம்ம படிச்சு அந்த சர்டிபிகேட் எடுக்கிறோம், டிகிரி எடுக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்ல நல்ல முறையில வளர்க்கப்பட்டவங்களுமே சரி, இப்படியான விடயங்களை வந்து பண்ண மாட்டார்கள். அது வந்து பல மக்களே இந்த சௌந்தர்யா பண்ற அராஜகம், அந்த திமிரோட உச்சத்தை பொறுத்து கொள்ள முடியாம பதிலடி கொடுக்கிறது. இப்ப வீக்கெண்ட்ல பதிலடி கொடுக்கிறது பார்க்க சிறப்பா இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் செல்வன் வச்சு செய்யணும் இந்த சௌந்தர்யாவை அப்படி என்பதுதான் பல பிக் பாஸ் ரசிகர்களோட கோரிக்கை. சரிங்களா? ஓகே மக்களை, இது வந்து வெளியில நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சாட்சனாவோட எழுச்சி எப்படி இருக்கு? பணம் செய்யாததை குணம் செய்யும். சரிங்களா? ஒருத்தருடைய குணம் தான் அவங்க யார் அப்படி என்பதை தீர்மானிக்க தவிர பணமோ இல்ல செல்வாக்கோ அதிகார பலமோ உங்களுக்கு எந்த கிரீடத்தையும் தராது. எண்ணம் போல வாழ்க்கை. குணம் நல்லா இருந்தா, மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அது இந்த பிக் பாஸ் தமிழ்ல சாட்சனா அவர்களுடைய பார்க்க முடியுது. நன்றி.